ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது உங்கள் ரேன் பாய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 2024 தமிழ் சினிமாக்கு ஒரு சுமாரான வருஷம்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, பெருசா எந்த படமும் வரல, வந்த பெரிய படங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. சோ மத்த இண்டஸ்ட்ரி ஃபேன்ஸ் எல்லாம் கோலிவுட் அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இருங் பாய் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்த வருஷம் தான் 2025. அப்படி 2025ல அதிக எதிர்பார்ப்புல வர படங்கள் என்னென்னன்றதை தான் இந்த வீடியோல லிஸ்ட் போட போறோம். இது எங்களோட லிஸ்ட், நோ பர்டிகுலர் ஆர்டர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த வருஷத்தோட ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு படம். உங்களுக்கே வர வேண்டியது போஸ்ட்பான் பண்ணி இந்த மந்த் தான் ரிலீஸ் ஆகுது. சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் அது என்ன படம்னு. நம்ம ஏகே இல்ல நம்ம பத்மபூஷன் அஜித்குமார் நடிச்சு மயில் திருமேனி டைரக்ஷன்ல வரப்போற படம் தான் விடாமுயற்சி. பேருக்கு ஏத்த மாதிரி இந்த படத்தை விடாமுயற்சியோட எடுத்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படம் ஹாலிவுட் மூவியான பிரேக் டவுனோட ஒன்லைனர் எடுத்து தான் பண்ணிருக்காங்க. பேசிக் ஸ்டோரி ஒன்னா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி மாத்தி பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. விஷுவல் அண்ட் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஹாலிவுட் லெவல்ல இருந்துச்சு. நம்ம ஏகேவும் இந்த படத்துல ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் சொல்லவே தேவையில்ல. அனிபாய் உண்மையிலே பத்த வச்சுட்டாரு. எனக்கு மகிழ் திருமேனி மேல நம்பிக்கை இருக்கு. இந்த படத்தை ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லரா கொண்டு போனா படம் கண்டிப்பா ஹிட் தான். நான் இந்த படத்தை ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாப்போம் படம் எப்படி வரப்போகுதுன்னு. அடுத்தது ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ண போற குட் பேட் அக்லி. மார்க் ஆண்டனியோட ஹிட்டுக்கு அப்புறம் ஆதிக் நம்ம ஏகேவோட சேர்ந்து பண்ண போற சம்பவம் தான் இந்த படம். இந்த படத்துக்கு இன்னும் டீசர் ட்ரெய்லர் எதுவுமே வரல. ஆனா வெறும் போஸ்டர்ஸை வச்சு படத்தோட ஐப்ப கண்ணா பின்னான்னு ஏத்தி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்த லீக்டு இமேஜ் அண்ட் கிளிப்ஸ்ல எல்லாத்துலயுமே ஏகேவோட லுக்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. டீசர் ட்ரெய்லர் ஏதாவது வந்தாதான் இந்த படம் எப்படிப்பட்ட படம்னு நம்மளால சொல்ல முடியும். எப்படியோ எப்ப ஆதிக்கு சொதப்பிராம ஒரு நல்ல படமா குக் பண்ணி கொடுத்துருப்பா. நெக்ஸ்ட் அச்சுவினோத் டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிக்கிற ஜனநாயகன். இந்த படம் பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கு காரணம் இந்த படம் தளபதியோட கடைசி படம். ஒன் லாஸ்ட் டைம்ன்ற டேகை வச்சு இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம இது ஒன் லாஸ்ட் டைம் இருக்காதுன்னு தோணுது. இது ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ட் ஸ்டோரின்னு படத்தோட போஸ்டர்ஸை வச்சே தெரியுது. போஸ்டர்ல நான் ஆணையிட்டால் டேக், தளபதி கையில சாட்டோடு நிக்கிற போஸ், இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது படம் எதை நோக்கி போக போகுதுன்னு. இந்த படம் 1000 கோடி அடிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்க படம். ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும். இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தள்ளி போகலாம். ஸோ பார்ப்போம் படம் எப்போ வருதுன்னு. அடுத்தது நம்ம லிஸ்ட்ல சூப்பர் ஸ்டாரோட கூலி. இது ஒரு எல்சியூ இல்லாத லோகேஷ் கனகராஜ் படம். ஒரு கமல் ஃபேன் மைனு நமக்கு தெரியும். ஆனா அவர் சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்தா எப்படி இருக்குன்றது தான் இந்த படம். அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லயே தலைவரோட பிரசன்ஸ் பங்கமா இருந்துச்சு. மேபி இதுல தலைவர் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. வில்லனிசம் கலந்த சூப்பர் ஸ்டாரை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம். அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல வர அந்த டயலாக்லயே வில்லனிசம் கலந்த ஃபீலை நமக்கு கொண்டு வந்திருப்பார் லோகி. தமிழ் சினிமாவோட 1000 கோடி ரேஸ்ல கூலி தான் இப்ப ஃப்ரண்ட் ரன்னர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த 1000 கோடியை அடிக்குதா இல்லையான்னு. அடுத்தது நம்ம உலக நாயகனை விண்வெளி நாயகன் ஆக்குன தக்லைஃப் தான். இந்த படத்தோட டீசரே சும்மா வெறித்தனமா இருந்துச்சு. த ஓஜி நாயகன் காம்போ இஸ் பேக். படத்துல ஒரு டிராகன் இருந்தாலே சும்மா ஃபயரா இருக்கும். இந்த படத்துல மணிரத்னம், கமலஹாசன், ஏஆர் ரஹ்மான், அப்புறம் எஸ்டிஆர்னு ஒரு டிராகன் கூட்டமே இருக்கு. இந்த படம் ஜூன் மாசம் ரிலீஸ் ஆயிரும். ஷுவர் ஷாட்டா பிளாக் பஸ்டர் தான். அடுத்தது போன வருஷம் வந்த ஒரு கமல் படத்தோட கண்டினியூஷன் தான். அதாங்க இந்தியன் 3. போன வருஷம் வந்த இந்தியன் 2 பெரிய அடியா வாங்கிருச்சு. ஆனா அந்த படத்துல இருந்த ஒரே ஒரு உருப்படியான விஷயம் பார்ட் 3யோட லீடு மட்டும்தான். அதுல இருந்த டிஏஜிங், இண்டிபெண்டன்ஸ் டே வார் சீக்வன்ஸ்னு எல்லாமே பிரம்மாண்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கமல் சாரே சொல்லியிருந்தாரு, நாங்க இந்தியன் 2 பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்தியன் 3 தான். ஸோ அதனால இந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த படம் இந்தியன் 1 அளவுக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் இந்தியன் 2 மாதிரி இருந்துடவே கூடாது. பார்ப்போம் இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதான்னு. ரொம்ப வருஷமா தியேட்டரிக்கல் ஹிட்டுக்காக காத்துட்டு இருக்கிற நம்ம சூர்யாவுக்கு நல்ல கம்பேக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கிற படம் தான் கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ. டீசருமே பேருக்கு ஏத்த மாதிரி ரெட்ரோ ஸ்டைல்ல நல்ல கிளாஸியா ஆக்ஷன் பேக்கடா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேவும் இருந்துட்டா இந்த படம் நம்ம சூர்யாவுக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும். பார்ப்போம் கார்த்திக் சுப்ராஜ் நம்ம சூர்யாவை காப்பாத்துறாரான்னு. அடுத்தது ஆர்ஜே பாலாஜி அண்ட் சூர்யாவோட காம்போல வரப்போற சூர்யா 45. இந்த காம்போவே ஒரு டிஃபரெண்டான காம்போ. இந்த கதை ஆர்ஜே பாலாஜி நம்ம தளபதி விஜய்க்கு சொன்ன கதைன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்குது. இது ஒரு கோர்ட் ரூம் டிராமா படம்னு சொல்றாங்க. டீசர் ட்ரெய்லர் ஏதாவது வந்தாதான் இந்த படம் எப்படிப்பட்ட படம்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம சியானோட படம். சியானுக்குமே இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுல ஒண்ணு வீரதீர சூரன் பார்ட் 2. எப்பவுமே ஒரு படம் 2 பார்ட்டா ரிலீஸ் ஆகுதுன்னா அதோட பார்ட் 1 தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பார்ட் 2 அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் வித்தியாசமா படத்தோட பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு பார்ட் 1 அப்புறமா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ வீரதீர சூரன் பார்ட் 2 அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும். வீரதீர சூரன்
பார்ட் 1 அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். இது ஒரு டிஃபரெண்டான அட்டம்ப்ட்னே சொல்லலாம். சியானோட கடந்த சில படங்கள் எதுவுமே அவர் நினைச்ச அளவுக்கு போகல. வந்திருக்க டீசர் ட்ரெய்லர் எல்லாத்தையும் வச்சு படம் கண்டிப்பா சியானோட ஒரு கம்பேக்கா இருக்கும்னு சொல்லலாம். இந்த படத்துல சியானுக்கு வில்லனா நம்ம எஜே சூர்யா நடிக்கிறாரு. ஒரே படத்துல 2 நடிப்பு அரக்கர்கள். இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் பார்க்கிறதுக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பார்க்க போற சியானோட படம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வரும்னு சொல்லிட்டு இருக்க துருவ நட்சத்திரம். அந்த படம் இந்த ஏப்ரலுக்கு ரிலீஸ் ஆயிரும்னு ஜிவிஎம் இப்போ ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ரொம்ப வருஷமா கிடப்புல கிடக்கிற படம் வந்தா ஓடாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை மதகஜராஜா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லே அடிச்சு நொறுக்கிருச்சு. அதனால கிடப்புல இருந்த எல்லா படத்தையும் ரிலீஸுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரொம்பவே எதிர்பார்க்கிற படம் இந்த படம். சோ இந்த வருஷமாவது இந்த படம் ரிலீஸ் ஆகுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனுஷ் இயக்கி நடிக்கிற இட்லி கடை. இது பாப்பாண்டி மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும்னு பார்த்தா கடைசியா ரிலீஸ் ஆன போஸ்டர்ல இருந்து இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும்னு ஒரு டவுட் வருது. வேங்கை மற்றும் பாப்பாண்டியோட காம்போ இதுலயே இருக்கனால இந்த படம் ஒரு நல்ல வாட்சபிள் மூவியா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது குபேரா. இந்த படத்துல தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனானு பெரிய கேஸ்டோட இந்த படம் உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் எல்லாமே ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. அதனாலேயே இந்த படம் எங்களோட அதிக எதிர்பார்க்கப்படும் படங்களோட லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு. அடுத்தது SK23. தர்பாருக்கு அடுத்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் AR முருகதாஸ் டைரக்ட் பண்ற படம். அதனாலேயே இந்த படத்து மேல ஒரு பெரிய ஹைப் இருக்கு. SKவோட லைனப் வேற பயங்கரமா இருக்கு. அதுல இந்த படம் ஒரு டிஃபரெண்ட் ஜானரா இருக்கும். அதனாலேயே இந்த படம் AR முருகதாஸுக்கு ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் SKவோட பராசக்தி. இது சுதாகரோட டைரக்ஷன்ல ஒரு பீரியாடிக் பிலிம். இப்போதான் ரீசெண்டா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் விட்டுருந்தாங்க. அதுல ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலிலானு நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருந்தாங்க. இது ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி. அதனாலேயே இந்த படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் இப்ப ரீசெண்டா சூர்யா நடிக்க இருந்து டிராப் ஆன புறநானூரோட கதைன்னு சொல்றாங்க. அப்படி இந்த படம் புறநானூரோட கதையா இருந்துச்சுன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இது சூர்யாக்கு காஸ்ட்லி மிஸ்ஸா இல்ல ஜஸ்ட் மிஸ்ஸானு. இந்த படங்கள்லாம் தவிர்த்து இன்னும் விஜய் சேதுபதியோட ட்ரெயின், மாரி செல்வராஜோட பைசன், துல்கர் சல்மானோட காந்தா, பிரதீப் ரங்கநாதனோட டிராகன், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னு பாத்தீங்கன்னா பிரபுதேவாவோட மின்மேன், சந்தீப் கிஷனோட மாயா 1, இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு. இதுதான் எங்களோட லிஸ்ட். சோ இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த படத்தை அதிக எதிர்பார்க்கறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேன் பாய்ஸ். டாட்டா. பட்டாமாமே.